அனைவருக்கும் வணக்கம். இந்த மாம்பழ சீசனை முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்லேருந்து கேட்குற கேள்வி என்னென்னா, நாங்கள் மாமரம் வைக்கணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி ரகங்கள் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய செய்தி ஒன்று தான். நாட்டு ரகம் அப்படின்னு சொன்னால் செந்தூர மாம்பழம், அது எப்போவும் ஒரு நிலையான விலை இருக்குங்க. ஒட்டு மரங்கள் அப்படின்னு சொன்னால் பங்கனப்பள்ளி நல்ல விலை போகுங்க. இந்த ரெண்டு தான், வேறு எதுவும் பார்க்காதீங்க. இந்த ரெண்டே பொருளை மட்டும் கையில் வைங்க. செந்தூரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு வகை மரம். அது குறைந்தபட்சம் 30 அடி அகலம் வரையிலும், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 30 அடி அகலம் வரையிலும் கூட போகக்கூடிய வகையிலான மரம். நல்ல மண் வளம் இருந்தால் அந்த மாதிரி போயிடும். அதனால் அந்த பழம் அதிகமாக, அதுவும் செம்மண் சரளை, மணல் காடு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய விளைச்சல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரியான செந்தூர பழம் நிச்சயமான விலை கிடைக்குது, மக்களால் விரும்பப்படுது, சுவை நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இமாம் பசந்த். இந்த இமாம் பசந்துங்கிறது ஒட்டு வகை மாம்பழம். 3/4 கிலோ வரலும் கூட ஒரு பழம் போகிற அளவுக்கு அதோடைய வடிவமும் பெருசாகவும் இருக்கும். இதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம்னா, கடையில் போய் பார்த்தீங்கன்னா சப்பட்டை அப்படிங்கிற அந்த மாம்பழமும் பங்கனப்பள்ளி அப்படிங்கிறதும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, தலைப்பகுதியில் அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, காம்புக்கு பக்கத்தில் 2 பள்ளம் இருக்கும். இதுதான் இமாம் பசந்த். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடவு செய்யுங்க, சரிங்களா? அவசரப்பட்டு செய்யாதீங்க. இப்படி வாங்கிட்டு நம்ம நடவு செய்யும்போது அடர் நடவு உங்களால் பார்த்துக்க முடியும். உள்ள வீடு இருக்குது, பக்கத்தில் நம்மளுடைய வீடு இருக்குது. அப்பப்போ அதை முறைப்படுத்தி நம்ம கொண்டுட்டு வந்துக்க முடியும். முறையான கவாத்து பண்ண முடியும்னா அடர் நடவு போங்க. அடர் நடவு போயிட்டு பின்னாடி மரங்களை பிச்சை எடுக்கக்கூடாதுங்க. மரத்தோட செலவு அதிகம், பராமரிப்பு செலவு அதிகம். பின்னாடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால் அதை பார்த்துக்கங்க. இந்த மரங்களை முறையான இடைவெளியில், இப்போ அந்த செந்தூர மாம்பழம்னா 30 அடிக்கு 30 அடி, இதுவாக இருந்ததுன்னா 22 அடிக்கு 22 அடி அந்த இடைவெளியில் நடுறது எந்த ஊருக்கும் நல்லது, சரிங்களா? இந்த 2 மரங்கள் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த விதமான நர்சரிகளில் வாங்குறதா இருந்தாலும் தரமான நர்சரியா, அவங்க ஏற்கனவே கொடுத்து யாருக்காவது நல்ல விளைச்சல் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் வாங்குங்க. அவசரப்பட்டு செய்யக்கூடாதுங்க. இன்றைக்கி மாமரங்கள் பெருகலை அப்படிங்கிற காரணத்தால் நிறைய செடிகள் வச்சுருக்கத நர்சரிக்காரங்க அழித்து வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஏதோ மிச்ச மீதி இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாக நம்ம வாங்கி நடணும். ஏன்னா 25 வருஷம் 30 வருஷம் மரம் அது. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி நடவு செஞ்சுட்டு பின்னாடி சரியில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாதுங்க. வாங்குறப்பே அந்த மரத்தில் 3 கிளை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 கிளை இருக்கணும். வரக்கூடிய இலைகள் முறையானதாக இருக்கணும். அதோடைய இலைகள் திடமானதாகவும், பார்க்க நோய்வாய்ப்படாத எந்த கன்று இருக்கோ அந்த கன்றை வாங்கி நடவு பண்ண பாருங்கள். நான் எவ்வளவு நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் எதிர்காலத்தை மனசில் வச்சு பார்க்குறப்ப 50 மரங்கள் இருக்கிற மாதிரி நடவு செஞ்சால் நல்லதுங்க. எந்த மாவட்டத்துக்கும் 50 மரம் நடவு செய்யுங்க. அது நம்மளால் பராமரிப்புக்கும் சரி, நம்ம பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அளவுக்கு மீறி எண்ணிக்கையில் மாமரங்களை நட்டுட்டு பராமரிக்க முடியாமல் இருக்கிறதும் தவறு. அதுவும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த பொதுவாக நம்ம இந்த கடந்த 2 பதிவுகளில் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்தை பார்த்தோம். இதெல்லாம் கவனித்து செய்யணும்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வேலையாள் பற்றாக்குறை, நம்மளுடைய பண வசதி, முறையான பழங்கள் வரணும், அதை விற்பனை பண்ணணும், அதுக்கான விலை, இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். முடிந்த வரை அதிகமான சீசன் அப்படிங்கிறது எப்படின்னா, மே 15லேருந்து ஜூன் 15, இதுதான் பீக் சீசன்பாங்க. அந்த டைமில் தான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்ருக்கோம், அடுத்த ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த டைமில் நமக்கு விளைச்சல் வராமல் முன்கூட்டி விளைச்சல் வர்ற மாதிரியும் பின்னாடி விளைச்சல் வர்ற மாதிரி அமைப்பில் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை செய்கிறது நல்லதுங்க. அதுக்கான சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது. சீக்கிரம் வரணும்னா என்ன செய்யணும், லேட்டாக வரணும்னா என்ன செய்யணுன்ட்டு அது மாதிரி செஞ்சு நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பான லாபம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தொடர் லாபம் நமக்கு கிடைக்கும். முறையாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த மாமரங்களை பொறுத்தவரை பராமரிப்பு தாங்க முக்கியம். வருடத்திற்கு ஒரு தடவை தான் ஈல்டு கிடைக்கும், விளைச்சல் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி மரங்களுக்கு
மரத்துக்கு வருடம் ஃபுல்லாக கவனிப்பு, சும்மாவாது அதில் எந்த நோய் வராமல் பூச்சி வராமல் சத்துக்களை கொடுத்து பராமரிச்சுக்கிட்டோம்னா மிகச்சிறந்த லாபங்கள் கிடைக்குங்க. மீண்டும் சந்திப்போம்.